ஏய் பொண்டாட்டி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுடி. ஆமாம், என்னது நீ என்ன எப்படி உட்காந்துருக்க தூங்காம? காலில் என்ன பண்ணுற? ஏய், அது ஆயின்மெண்ட்டா? என்ன ஆயின்மெண்ட்டு? உன் காலில் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்படி பாப்பான்னு பார்க்காத. நீ என்ன பண்ண சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்தையும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல காட்டு, காலை காட்டு. ஃப்ளோர் வெட்டானது கூட பார்க்காம நடந்து போயிடுறது அப்படி அவசரமாக எல்லாத்தையும். இல்லை, நீ தான் மாப் போடுற, 5 நிமிஷம் முன்னாடி தான் போட்டிருக்கிற. அது போட்ட முடிஞ்ச உடனே நடக்கணும். அப்புறம் அப்படி தான் நடந்திருக்கும் போலையே. ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மறைக்காத, தயவு செஞ்சு மறைக்காத. எனக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? நீ வேகமாக தான் நடக்கிற. ஆமாம், என்ன அவசரம் உனக்கு அப்படி போகிறதுக்குங்க? இந்த ஹால்லேருந்து அந்த ரூமுக்கு தாவி போகிறதுக்கு கேஸ்காரன் 2 நிமிஷம் நிற்க மாட்டாரா? ஏன்டி இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லை, சின்ன சுடுக்கு தான் அப்படிங்கிற. எனக்கு புரியல. வழுக்குனப்போ ஒன்றுமே இல்லை தானே? இப்போ படுக்கிறப்ப தானே இந்த ஃபீல் வருது. அப்புறம் நாளை காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் இல்லாத நேரத்தில் நீ இப்படிலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு புரியல. அப்புறம் நான் எப்படி வேலைக்கெலாம் போகிறது? நீ ஏன் இப்படி இருக்க? பேசாமல் உடனே பைக்கில் போட்டு கொண்டு போயிடுவா ஆஃபீஸ்க்கு. சிரிக்காத, அங்கே பாரு. தொட விடுறி. தொட்டாலே வலிக்குதில்ல. ஓ, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்ல. கொஞ்சம் யோசித்து நடக்கலாம்ல. எதுக்கு பார்க்குறேன்? கொஞ்சம் யோசிச்சுட்டு நடக்கலாம்ல. காஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. அவ்வளோ அவசரம். அந்த அண்ணா போயிடுவாராம். இந்த வீட்டில் எல்லாம் ஒன்றை சார்ந்து உன்னால தான் நடக்குது. அதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைலாம் நான் சொல்லலை. அதுக்காக உன்னையே நீ தியாகம் பண்ணிவிட்டு, அந்த ஒரு படத்தில் வரும்ல, தனுஷை பார்த்து, தியாகம் மட்டும்தான் உன்னை உயர்த்தும், அந்த மாதிரிலாம் வேணாம். அவ்வளோ சீன்லாம் நம்ம வீட்டில் வேணாம். நீ முதல்ல நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். புரியுதா? நீ கொடு, காலை கொடு. நீ யோசிக்கவே மாட்டேங்கிற பாரு. உனக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும்? நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சிருக்கியா? உனக்கு ஒன்று ஆச்சுன்னா எனக்கு எப்படி நீ சொல்லுவ? ஃபோன் பண்ணி கிரிஞ்சு காமெடி பண்ணாதடி பொண்டாட்டி, ப்ளீஸ். ஏதோ கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிருக்குன்னு சொல்கிற, ஸ்ப்ரெயின்னு சொல்கிற. விழுந்துருந்தா என்ன இருக்கிறது? அவசரம். நீ முதல்ல காலை காட்டுடி, தயவு செஞ்சு காலை காட்டுங்க. என் காலில் வை. கொடு. லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குடி. போயிடலாமா இப்பயே? இந்த ஆயின்மெண்ட்லாம் கூட சரியாக போயிடுமா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. வேணா போயிடலாம். இப்போ புக் பண்ணவா? சீரியஸாக கேட்குறேன், சிரிக்காத. உனக்கு விளையாட்டாக போச்சுல? எனக்கு அவ்வளோ முக்கியம் நீங்கிறது உனக்கு இப்போ கூட பொருள் இல்லை. பைத்தியம். சரி, கொடு, ஆயின்மெண்ட்டை கொடு. எப்போ விழுந்தா? மத்தியானமா? சரி, விழுகலப்பா, கால் ஸ்லிப்பாச்சு. எப்போ ஸ்லிப்பாச்சு? சாயந்தரமா? அப்போ எதுவும் தெரிலையா? நீ நடந்தா பெயின் இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ தானா? சாப்பிட்டதுக்கப்புறம் தானா? இந்த ஆயின்மெண்ட் உண்மையிலேயே வேலை செய்யுமா? யார் சொன்னா? பக்கத்து வீட்டக்காவா? சொல் பேச்சை கேட்க மாட்டேன்ல? சரி, இன்னைக்கு நைட்டு இது போட்டுக்கா, நான் போடுறேன். வலிக்குதா உண்மையிலேயே? சில்லுன்னு இருக்கா ஆயில்மெண்ட்டு? மெதுவாக தான் போடுறேன். சாரி. இங்கே பாரு, என்ன பாரு ஒரு நிமிஷம். அப்படின்னா கத்துனதெல்லாம் நான் ஒன்று கோவத்தில் கத்தலை, சரியா? பயமாக இருக்குடி.
நம்ம எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணி இங்கே வாழ்க்கை நடத்திட்டுருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரங்களாம் மொத்தமாக சேர்ந்து நீ தான் ஒழுங்காக பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டு பொண்ணை, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு கேஸ் போடுற கூட தயங்க மாட்டாங்க உங்கள் வீட்டெல்லாம். தெரியும் தானே? நான் இப்போ கேஸுக்காக பயப்படுறேங்கிற மாதிரி நான் பார்க்காத ப்ளீஸ். உன் மேலே காதல் இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இப்படி போராடி வந்து இங்கே கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கோமா நம்ம? கவனமாக இருப்பா ப்ளீஸ்ப்பா. நாளைக்கு நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, யாராவது இருப்பாங்க பார்த்துக்க ஒன்றுங்க. ஆனால் இப்போ நீனும் நான் மட்டும் தானே இருக்கும். இப்போவே இப்படிலாம் ஏதாச்சும் இந்த பக்கம் போடுவா. நான்லாம் ஒன்றும் அழுகலை, போட்டுருவா. அந்த பக்கம் போடுவா. அந்த பக்கம் போட்டுருண்ணா. ஓகே. டேப்லெட் எதுவும் போட்டிருக்கியா? போடல இல்லை, சரி. பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. பாரு வலிக்குது இல்லை, மூஞ்சி பாரு. ஆனால் இது எனக்கு பெருசாக இல்லை, நீ சொன்ன மாதிரி தோணலை. இது பெருசாகிருமோன்னு பயமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரும்னு நீ நினைக்கிற? எனக்கு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மைண்டில் எல்லா ஒஸ்ட்டு கேஸும் ஓடுறதுக்கு. உனக்கு தெரியும் நான் எவ்வளோ திங்க் பண்ணுவேன் அப்படின்னு. கோவத்தில் தான் ஹார்ஷாக வந்துச்சு வாய்ஸ், மன்னிச்சிரு. பொடி. சரி, ஏதாச்சும் சுடுதண்ணி ஏதாச்சும் வேணுமா? எடுத்துகிட்டு வருவா? காலில் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வைக்கணுமா? சரி, அதுக்கு டைம் ஆகும், புரியுது. இருந்தாலும் எனக்கு சிரிக்காத, சரியா? இப்போ நான் ஊரில் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஆயின்மெண்ட் போட்டு படுத்துருப்பேன். இப்படி பதில் சொல்லாத, தயவு செஞ்சு இப்படி பதில் சொல்லாத. கொஞ்சம் நிதானமாக நடந்து போ, சரியா? வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். 2 நிமிஷம் வரவங்க வெளியே வாசலில் நிற்கட்டும். உன் உயிர் முக்கியம், புரியுதா? இன்னைக்கு கால் ஸ்லிப்பாச்சுங்கிற, நாளைக்கு உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா புரியலையா? பரன் மேலே இருக்க சாமான் கூட நீ காலையில் நான் ஆஃபீஸ் போகும்பொழுது அத்தனை வாட்டி தினம் கிறுக்க மாதிரி கேட்டு போகிற ஏதாவது எடுக்கணுமா மேலே அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் நீ எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன், நீனே ஏறி இறங்குறேன் அப்படின்னு சொல்லி எடுப்பு ஏதாவது விழுந்துட போகிறேன்னு பயத்தில் தான் நான் ஒரு வாட்டி ஒரு நாளும் கெட்டு போகிறேன். அப்படி கேட்டுட்டு போகிறேன் என்கிட்ட. இந்த விஷயத்தை நீ எப்படி மறைக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. கேஷுவலாக சொல்கிறேன், கவனமாக இருக்கலாம்ல. எல்லாத்தையும் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ட்ரை பண்ணுறேன். சரி, நீ ஒரு அறிவான, அழகான, அன்பான, திறமையான, ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு ஒய்ஃப் எவர் என் வாழ்க்கையில் எனக்கு கிடச்சிது அப்படின்னா அது நீ தான், சரியா? இதை விட பெஸ்ட்டான ஒய்ஃப் என் விட கிடைக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ இருக்கணும்ல, உயிரோட என் கூட வாழணும்ல, அதுக்கான எஃபர்ட் தானே நான் எடுக்க சொல்கிறேன். சிரிக்காதா, இது விளையாட்டாக இருக்கும் உனக்கு. நாங்கள் பைத்தியக்கார மாதிரி வந்துட்டு நீ சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன் தான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சாப்பாடு. காரம்லாம் சூப்பராக போட்டு. இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி எதுவாக இருந்தாலும் சரியா? என்ன எல்லாத்துக்கும் மண்டே ஆடுற? கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறேன் இனிமேல் வாயத்தை வந்து சொல்லலாம்ல. அந்த அஷூரன்ஸ் வச்சு கூடப்பா. என்ன வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அதுவே முதல்ல புரியல. நான் திட்டிகிட்ருக்கிறேன் இங்கே. உனக்கு என்ன இங்கே என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்களா? எது கேர் பண்ணுறேன் நான் உன்னைய? ஐயோ, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி. நம்ம இன்னும் லவ்வர் ஃபேஸில் இல்லை, வி ஆர் மேரிட் கப்புள், சரியா?
அந்த லவ் பண்ணுறப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பண்ணுற ஃபீலிங்ஸ்லாம் என்ன நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு புரியவே இல்லை. நான் உனக்கு கேர் பண்ணேன்னா உடனே ஜாலியாகுதான் குஷியாகுதான் சிரிக்கிறோம். பைத்தியக்காரி, கொஞ்சமாச்சும் லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கோ பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் என்ன வாழ போகிறோம் புரியுதா? எனக்காக கொஞ்சம் சீரியஸாக கவனமாக நடந்துக்கோ. எனக்கு நீ வேணும் இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும். சரி பாடு, ஃபோனை ஓரமாக வை. இப்போ ஒன்றும் ஃபோன்லாம் பார்க்க வேண்டாம். அவ்வளோ வேலை பார்த்துருக்க, கால் வேறு வலிக்குது. இப்போது ஆயின்மெண்ட் போட்டிருக்கோம், தூங்கலாம். பாடு 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 பாடு. எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஏர்லி மீட்டிங் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்குவேன். நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் நாளைக்கு, சரியா? நான் காலைல பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆம்லெட் போட்டுக்கிறேன். நீ படு முதல்ல. என்ன மீட்டிங்கா? ரிவ்யூ மீட்டிங். நம்ம மந்த்லி மீட்டிங் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வீக்லினா தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இப்போ தான் மந்த்லிக்கு மாறிட்டோம்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அசஸ் பண்ணுறதுக்கு தான் வீக்லின்னு சாவடிச்சானுங்க. இவர் இப்போ மந்த்லி மட்டும் தான் கேட்குறாரு இப்போ இருக்கிற மேனேஜரு. ஸோ அதுக்கலாம். ஆனால் நீ தூங்குற வரைக்கும் நான் வந்து தூங்க மாட்டேன். இங்கே இப்படி தான் முடிச்சுட்டே உட்காந்துருக்க போகிறேன். சரி, இப்போ கண்ணை கொஞ்சம் மூடுறீங்களா? ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பொண்டாட்டி. பெட்ஷீட்டு கொஞ்சம் ஷோல்டர் லூஸ் பண்ணுங்கள், காமாக ப்ரீத் எடுங்க. அப்படிதான், வெரி குட். அப்படியே கண்டினியூ பண்ணு. பயந்துட்டேன்டி, சின்ன அடின்னு எனக்கு தெரியுது, நான் என் மனசுக்கு புரியல. ப்ளீஸ் டேக் கேர். அப்புறமா நீ உன்னையே முதல்ல பார்த்துக்க முயற்சி பண்ணு, சரியா? அதுக்கப்புறம் நீ சுற்றி இருக்கிறதையும் செய்யலாம். ப்ளீஸ், லவ் யூ. தூங்க.